welcome back to my channel Swati Study Planet. So நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது வந்து chapter 4 of physics ல target 95 series part 3. So already part 1 and part 2 நீங்க செக் பண்ணி பார்க்கலனா target 95 series அப்படி நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்ல இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்க. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா PYQ sums related to force between two parallel currents. ஓகேவா? So இந்த டாபிக் ரிலேட்டடா நம்மளுக்கு multiple questions இருக்கு. So the first question is on the board as you can see now. இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அதுல நான் क्वेश्चन ஜஸ்ட் ரீட் பண்ணிடுறேன். ஐ ஹோப் இப்போ क्वेश्चन நீங்க நோட் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதுல கேட்டிருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் ஆம்பியர் சர்க்யூட் லா நம்மளோட நோட்ஸ்ல இருக்கு, அதை நீங்க எழுதிடுவீங்க. ஓகே, இதுல இருந்து செகண்ட் சப்டிவிஷனுக்கு வருவோம். ஓகேவா? சோ இந்த செகண்ட்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, டூ லாங் ஸ்ட்ரெயிட் parallel wires, ரெண்டு வயர்ஸ் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? wire 1 2 separated by the distance of 20 centimeter, carry current 5 ampere and 10 ampere in the same direction. Okay, ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல போகுது. Find the magnitude and direction of the net magnetic field at a point midway from them. midway from them னா அப்ப இது எவ்வளோ? 10 centimeter, இதுவும் 10 centimeter. ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸ்ல வந்து உங்களுக்கு நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கேட்டிருக்காங்க. ஓகே, கொடுத்திருக்க வேல்யூஸ் எழுதியெல்லாம். I1 அப்படிங்கிறது 5 ஆம்பியர், I2 அப்படிங்கிறது 10 ஆம்பியர், டோட்டல் டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஆறுன்னு வச்சிட்டீங்கன்னா 20 into 10 power minus 2 மீட்டர். ஓகே, பாயிண்ட் பிக்கு கால்குலேட் பண்ணும். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஃபார்முலா என்ன எழுதுவீங்க? இப்போ இது நார்மல் ஒரு ஸ்ட்ரெயிட் வயர். ஓகேவா? அதனால இந்த பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா என்ன ஃபார்முலா எழுதணும்? நியூ நாட் ஐ பை 2 பை டி, ஆம்பியர் சர்க்யூட்டல் லா. ஓகேங்களா? லூப்பா கொடுத்தாதான் பயோட் சவர்ட் லா. ஆம்பியர் சர்க்யூட்டல் லால என்னதுன்னா ஸ்ட்ரெயிட் வயரா போகுது, அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இதை நீங்க யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா எடுத்தாச்சு. நம்மளுக்கு வந்து இந்த பாயிண்ட் பில இதனாலேயும் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், இந்த வயர்னாலேயும் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். ஓகே, ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் B1 எழுதவா? ஃபர்ஸ்ட் வயர்னால வந்தது. அப்போ நியூ நாட் I1 டிவைடட் பை 2 பை, இது ரெண்டுத்துக்கும் இருக்க டிஸ்டன்ஸுங்கிறது வேணா D1ன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா நியூ நாட்டு கரண்ட் வாங்குறது 5 டிவைடட் பை 2 பை, ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் என்னது? மிட்வேன்னு சொல்லியிருக்கனால 10 into 10 power minus 2 சென்டிமீட்டர்ல இருக்கிறத மீட்டருக்கு மாத்தியாச்சு. ஓகேவா? ஸோ இதை நீங்க வந்து ஈஸியா கேன்சல் பண்ணிடலாம். இது 1s ஆர், இது 2s ஆர், அண்ட் இது என்ன வரும்? நியூ நாட் பை 2 into 2 4 பை ஆச்சா, 10 power minus 2 மேல போச்சுன்னா 10 power plus 2. ஓகே, நியூ நாட் பை 4 பை வேல்யூ என்னது உங்களுக்கு? 10 power minus 7 into 10 power 2, அப்ப 10 power minus 5. ஓகே, இது ஃபர்ஸ்ட் இதுக்கு. அடுத்தது என்ன கால்குலேட் பண்ணணும்? B2. B2க்கு அப்ப ஃபார்முலா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா நியூ நாட் I2 by 2 pi D2. அப்போ நியூ நாட் I2 ஓட வேல்யூ வந்து 10 டிவைடட் பை 2 பை, டிஸ்டன்ஸ் என்னது? 10 into 10 power minus 2. இப்போ இங்க 10 கேன்சல் ஆயிரும். ஸோ உங்களுக்கு ரிமைனிங் நியூ நாட்டோட வேல்யூ என்னது? 4 பை into 10 power minus 7 பை 2 பை into 10 power minus 2. இப்போ பை கேன்சல், இது 1s ஆர் 2s ஆர். ஸோ 2 into 10 power minus 2 மேல போச்சுன்னா plus 2, minus 7 plus 2னா minus 5. ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு 2 யூனிட் எழுதியெல்லாம். ஸோ இது 1, இது வந்து 2 வேல்யூஸ். ஓகேவா? இப்போ ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் உங்களுக்கு தெரியும். அவங்க கேட்டிருக்கிறது என்னன்னா, find the magnitude and direction of the net magnetic field. அப்போ B net நீங்க கால்குலேட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும்? இது எந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சாதானே நம்ம அதை போட முடியும். ஸோ டைரக்ஷனுக்கு என்ன யூஸ் பண்ணலாம்னா ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் தான். இந்த இடத்துல கரண்ட்ங்கிறது தான் உங்களோட தம்பா இருக்கும். ஓகேவா? ஸோ கரண்ட் இப்படி இருக்குமா? ஓகே, கரண்ட் இப்படி போயிட்டு இருக்கு. அப்போ பாயிண்ட் P நோக்கி இன்வர்ட்ஸா இருக்குங்களா உங்களோட மேக்னெட்டிக் ஃபீல்ட்? இப்படி தானே கர்ல் பண்ணுவீங்க, கரெக்டா? அப்போ பாயிண்ட் Pல இன்டு த ரீஜன், கரெக்ட்டுங்களா? அப்போ இந்த இடத்துக்கு எழுதுறீங்க அப்படின்னா இன்வர்ட்ஸ்.
B1 ஃபர்ஸ்ட் ஃபீல்டுனால. ஓகே, இப்போ அடுத்தது இந்த கதைக்கு வருவோம். இதுலயே கரண்ட் இப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்போ நான் கால் பண்ணணும்னா இப்படி போயிட்டு இப்படிதானே வரும், கரெக்டுங்களா? அப்போ பாயிண்ட் Pல வெளியில போகிற மாதிரி இருக்கு. அந்த பாயிண்ட் Pல இருந்து வெளியில போகுது. இங்க புரியுதா? பாயிண்ட் P நோக்கி போகுது. இங்க இப்படி கால் பண்ணி நான் இப்படிதான் கொண்டு வரேன், ஏன்னா பாயிண்ட் P இங்க இருக்கு. அப்போ பாயிண்ட் Pல இருந்து என்னோட இது எப்படி இருக்கும், இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்வர்ட்ஸ். ஓகே, ஸோ இது வந்து இன்டு த பிளேன் அண்ட் அவுட் ஆஃப் த பிளேன் கதை தான். இது இன்டு த பிளேன். இங்க பாத்தீங்கன்னா இப்படி கர்ல் பண்ணி இப்படி கொண்டு வரணும். ஸோ அவுட் ஆஃப் தி பிளேன். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுமே எழுதியாச்சா? இப்போ எதோட மேக்னிடியூட் பெருசா இருக்கு அதுதானே, கரெக்டா? அப்போ B2 மைனஸ் B1 போடணும். அப்போ 2 into 10 power minus 5 மைனஸ் இதோட வேல்யூ என்னது, 1 into 10 power minus 5 எழுதிக்கவா? இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் என்னதான் வரும், 1 into 10 power minus 5 டெஸ்லா. இதுதான் பெரிய மேக்னிடியூட். அப்போ அதோட டைரக்ஷன் தான் எடுக்கணும். ஸோ இட் வில் பி அவுட்வர்ட்ஸ். ஸோ இதுதான் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் தி நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த மிட் பாயிண்ட். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் நீங்க நோட் பண்ணிக்கலாம். So the second question of this topic is on the board right now. இது ஒரு 3 mark question தான். இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, two infinitely long straight wires A1 and A2 carrying currents I and 2I. Okay, so நம்மளுக்கு ரெண்டு wires இருக்கு. So இதுல வந்து current I போகுது and இன்னொரு wireல current 2I போயிட்டு இருக்கு. இது A1 எடுத்துக்கணும், இது A2 எடுத்துக்கணும். flowing in the same direction are kept D distance apart. இந்த Dங்கிறது தான் இது. Where should a third straight wire A3 carrying current 1.5 be placed between A1 and A2? இது ரெண்டுத்துக்கும் நடுவுல எங்கேயோ வந்து A3 ன்னு ஒன்று தூக்கிட்டு போய் வைக்கணுமா? அதுல கரண்ட் எவ்வளவு போயிட்டு இருக்கும், 1.5 I, so that it experiences no force due to A1 and A2. இந்த வயர் மேல எந்த விதமான ஃபோர்ஸும் இல்லாத மாதிரி எங்க எடுத்துட்டு போய் அதை வைக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுக்கு நம்ம என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணணும், force between two parallel currents. இது ரெண்டுமே parallel currents தானா? so force between two parallel currents per unit length. இந்த ஃபார்முலா ஏன் யூஸ் பண்ணணும், நார்மலா ஃபோர்ஸ் பிட்வீன் டூ பேரலல் கரண்ட்ஸ்க்கும் ஃபார்முலா இருக்கு, பர் யூனிட் லென்த்துக்கும் ஃபார்முலா இருக்கு. ஏன் இந்த ஃபார்முலா சூஸ் பண்றோம்னா, இங்க லென்த் ஆஃப் தி வயர் நம்மளுக்கு ஸ்பெசிஃபை பண்ணல. அப்ப பர் யூனிட் லென்த் நம்ம தான் சம் மாத்திக்கணும். புரிஞ்சுச்சா? லென்த் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க கேபிட்டல் ஃபோர்ஸோட ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. இதோட ஃபார்முலா என்னது, ஸ்மால் ஃபோர்ஸ். ஓகேவா? பிட்வீன் டூ வயர்ஸ் ஏபி ஜெனரல் ஃபார்முலா தான் எழுதுறேன். ஸோ நியூ நாட் IA IB by 2πDங்கிறது தான் உங்களுக்கு நார்மல் ஃபார்முலா. ஓகே, இப்போ எது ரெண்டுக்கும் ஃபோர்ஸ் இருக்கும், ஃபோர்ஸ் பிட்வீன் A1 and 3. அப்போ F1 3 கரெக்டா? அப்போ ஃபோர்ஸ் ஆன் 3 இல்லைன்னா நீங்க இப்படி கூட எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபோர்ஸ் சென்டென்ஸாகவும் எழுதலாம், இப்படி எழுதலாம், பிட்வீன் A1 and A3. அதுதான் நம்ம வந்து F1ன்னு வச்சுக்கலாம் சிம்பிளா. ஓகேவா? ஸோ F1ங்கிற ஃபோர்ஸ்னா அப்போ என்ன வரும், நியூ நாட் கரண்ட் எதுல போயிட்டு இருக்கும், I1 I3 டிவைடட் பை 2πD. ஓகே, இப்போ இந்த டிஸ்டன்ஸ் கதைக்கு வருவோம். இந்த டோட்டலா A1 A2க்கு இருக்க டிஸ்டன்ஸ் D. இது எங்க இருக்குன்னே தெரியல, A3 கரெக்டா? அப்ப நான் இந்த எக்ஸ்ன்னு வச்சிட்டேன்னா இது எவ்வளவு இருக்கும், D மைனஸ் எக்ஸ். ஓகேவா? ஸோ இங்க டிஸ்டன்ஸ் 1ன்னு வச்சுக்கோங்க. ஸோ நியூ நாட் I1 எவ்வளவு சொல்லியிருக்காங்க, I தான். I3 எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 1.5 I divided by 2π டிஸ்டன்ஸ் என்னது, அது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது எக்ஸ். ஓகே, இதை சும்மா இப்படியே வச்சுக்கோங்க, நீங்க சப்ஸ்டியூட்டே பண்ணலன்னா கூட பிரச்சனை இல்லை, அது தானாவே ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ். அடுத்து என்ன ஃபோர்ஸ் இருக்கும், ஃபோர்ஸ் பிட்வீன் இந்த வயர் இது மேல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குமா, A2 and A3, அதை F2ன்னு வச்சுட்டேன்னா அங்க என்ன ஃபார்முலா வரும், நியூ நாட். இப்போ இதுல கரண்ட் போயிட்டு இருக்கும், I2 I3 டிவைடட் பை 2πD2. ஸோ நியூ நாட் I2, இதுல எவ்வளவு கரண்ட் போயிட்டு இருக்கு, 2 ஆம்பியர்ஸ். இதுல எவ்வளவு போயிட்டு இருக்கும், 1.5 I and 2π. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் என்னது, D மைனஸ் எக்ஸ். இது F2. இப்போ இந்த F1 and F2 கண்டுபிடிச்சு எழுதிட்டீங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த A3ங்கிற வயர் மேல எந்த விதமான ஃபோர்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னா, ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குதானே. இப்போ அந்த ரெண்டு ஃபோர்ஸ் எப்படி இருந்திருக்கணும், ஈக்குவல் இன் மேக்னிடியூட் அண்ட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன். அப்ப இது கண்டிப்பா ஆப்போசிட் இன் டைரக்ஷன் தான், கரெக்டா? ஒன் இன்வர்ட்ஸ் இன்னொன்னு அவுட்வர்ட்ஸ், கண்டிப்பா ஆப்போசிட் இன் டைரக்ஷன் தான்.
ஆனா ரெண்டுத்தோட மேக்னிடியூட் எப்படி இருக்கணும், சேமா இருக்கணும். அப்பதானே ரெண்டுத்தையும் நீங்க ஆட் பண்றப்போ ஒன்னு பாசிட்டிவ்ல போகும், இன்னொரு நெகட்டிவ்ல போகும். அப்ப ரெண்டுமே ஒரே மேக்னிடியூட்னு வச்சுக்கோங்க. ஒரு இது 5, இன்னொரு இது 5 தான். ஆனா ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுதுன்னா 5 - 5 பண்ணுவீங்க, 0 ஆயிரும். அப்போ கான்செப்ட் என்னன்னா, for force on A3 to be 0, F1 should be equal to F2. இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். கிளியரா? ஸோ ஜஸ்ட் இந்த வேல்யூ எழுதுங்க. நியூ நாட் I into 1.5I divided by 2 pi x is equal to nu naught 2I into 1.5I divided by 2 pi d minus x. இப்போ nu naught cancel, 1.5 cancel, 2 pi cancel. ரிமைனிங் இங்க என்ன இருக்கும், இதெல்லாமே கேன்சல். ஓகே, இந்த கேன்சல் பண்ணும்போது எக்ஸாம்ல ஃபுல்லா அடிச்சுட்டு எழுதாதீங்க. அப்ப நீங்க தப்பு பண்ணிருக்கீங்கன்னு நினைச்சுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டா போடுங்க, இல்ல மைண்ட்ல போட்டுக்கோங்க. சரியா? அப்ப இங்க என்ன இருக்கும், I இருக்கும், இதெல்லாம் கேன்சல் பை x ஈக்குவல் டு இங்க 2I by d minus x. இப்போ ஐயுமே வந்து உங்களுக்கு கேன்சல். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ d minus x is equal to 2x, minus x and side போச்சுன்னா 3x. So 3x is equal to d, or x is equal to d by 3 meters. ஓகேங்களா? அப்ப மீனிங் என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் வயர்ல இருந்து d by 3 வேல்யூ, d கொடுத்தா நீங்க நம்பர் போடலாம். d by 3 வேல்யூல இது மேல என்ன இருக்காது, எந்த விதமான ஃபோர்ஸும் இருக்காது. ஓகே, so therefore at d by 3 meter distance from எதுல இருந்து A1, there is no force on A3. இதுல क्वेश्चन இதோட முடியல, இன்னொன்னு கேட்டிருக்காங்க. அதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா, does the net force acting on A3, net force இந்த F1 F2 கரெக்டா, depend on current flowing through it, அதுல போயிட்டு இருக்க கரண்ட் மேல டிபெண்ட் ஆகுமா ஆகாதான்னு கேட்டிருக்காங்க. இங்க உங்களுக்கு 1.5 கேன்சல் ஆயிடுது தானே. அப்ப அது மேல சப்போஸ் ஃபோர்ஸே இருந்தாலும் I3 என்னவா தான் இருக்கும், உங்களுக்கு சேமா தானே இருக்கும். அப்போ அந்தனால எந்த விதமான ஒரு எஃபெக்டும் இருக்காது. ஸோ இந்த ஒரு லைன் மட்டும் கீழே கவர் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ யூ கேன் ரைட் இட் அவுட். தட் இஸ் நெட் ஃபோர்ஸ் ஆன் A3 is independent of current flowing through it. It is independent, அது மேல டிபெண்ட் ஆகாது. ஓகேங்களா? So this is the answer for the second question. இதை நீங்க நோட் டவுன் பண்ணிக்கலாம் இப்போ. So the third question is on the board. இது வந்து ஒரு 2 mark question. ஆம்பியர் சர்க்யூட்டல் லாவோட ஐடியாலஜி யூஸ் பண்ணி தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஒரு லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர், ஐ ஹோப் question நோட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். So this is the question 1 of that topic, ampere circuital law. A long straight conductor kept along x dash x axis. ஓகேங்களா? இப்படி x dash x axisல இருக்குது. carries a steady current I along positive x ஐ நோக்கி ஐங்கிற கரண்ட் போகுது. at an instant t, a particle of mass m and charge q at x, y, ஏதோ ஒரு பாயிண்ட் x, y, okay, moves with a velocity v along positive y, இது x axis, இதான y axis இருக்கும். ஸோ ஒரு பார்ட்டிக்கல் இருக்கு, அதோட சார்ஜ்ங்கிறது q, மாஸ்ங்கிறது m, பாசிட்டிவ் y axis நோக்கி மூவ் ஆகுது. இது அதோட வெலாசிட்டியை குறிக்குது. ஓகே, வெலாசிட்டி இஸ் a vector. ஓகே, find the magnitude and direction of the force on this particle due to this conductor. இதுல கரண்ட் போகிறதுனால இதுல எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். ஓகேவா? சோ இதுக்கு நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். என்ன நம்மளுக்கு தெரியணும்னா, நீங்க யோசிக்கலாம், ஃபோர்ஸ் பிட்வீன் 2 parallel currents இப்ப முன்னாடி சொன்னீங்களே அதுவா, கிடையாது. இங்க மட்டும்தான் கரண்ட் போகுது, இங்க எதுவுமே சொல்லு, இது வெறும் ஒரு பார்ட்டிக்கல், அது போயிட்டு இருக்கு. புரிஞ்சுச்சுங்களா? எல்லாத்துக்கும் சேம் ஃபார்முலா அப்ளை ஆகாது. அப்போ ஃபோர்ஸுக்கு வேற என்ன ஃபார்முலா இருக்கு? இந்த லெசன்ல நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு Q இன்டு V வெக்டார் கிராஸ் B வெக்டார். கரெக்டா? இந்த ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். ஸோ Q இது எப்படி எழுதுவீங்க? QVB sin theta. இது ஃபோர்ஸோட ஃபார்முலா. இது 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அதோட சார்ஜ் Qன்னு வச்சுக்க சொல்லிட்டாங்க, வெலாசிட்டி Vன்னு வைக்க சொல்லிட்டாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு அவங்க எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணல, ஸோ நம்பர் எதுவும் கொடுக்கல, அதனால Bன்னு வச்சுக்கலாம். ஆங்கிள் கதைக்கு வருவோம். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா ஏதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்ட்ரெயிட் வயரா, அதுல கரண்ட் போயிட்டு இருக்கா. அப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் வயர்னால வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாச்சு அப்படின்னா என்ன லா யூஸ் பண்ணோம்? ஆம்பியர் சர்க்யூட்டல் லா. ஆம்பியர் சர்க்யூட்டல் லா படி வேணா எழுதிக்கோங்க. பை
ஆம்பியர்ஸ் சர்க்யூட்டல் லா. ஓகேவா? இந்த ஃபார்முலா இருக்கிற இந்த கான்செப்ட் புரியணும். நீங்க பாட்டு எல்லா சம்முக்கும் எல்லா ஃபார்முலாவே போட்டுறக்கூடாது. ஓகே, ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஃபார்முலா என்னது? டியூ டு ஆம்பியர் சர்க்யூட்டல் லா நியூ நாட் ஐ பை 2π d. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு வருவோம். நியூ நாட் ஓகே, கரண்ட் அவனும் ஐ தான் கொடுத்துருக்கான். 2π dங்கிறது தான் என்னது? டிஸ்டன்ஸ். இப்போ இது எக்ஸ் ஆக்சிஸ்ல போயிட்டு இருக்கு. இந்த பார்ட்டிகல் எதை நோக்கி போகுதுன்னு சொன்னாங்க? ஒய் ஆக்சிஸை நோக்கி போகுது. அப்போ அதோட எக்ஸ் கோஆர்டினேட் சேஞ்ச் ஆகுமா, ஒய் சேஞ்ச் ஆகுமா? டிஸ்டன்ஸ் எதுல கால்குலேட் பண்ணும்? ஒய்ல தானே கால்குலேட் பண்ணும். இப்போ ஒரு பார்ட்டிகல் இங்க இருக்குன்னு சொல்றோம், இங்க இருந்து. ஓகேவா? இப்போ இது வந்து நார்மல் 1 2 3 4 வச்சுக்கோங்க, இதுவும் 1 2 3 4 வச்சுக்கோங்க. எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு சொல்லுவீங்க? இப்படி ஒய்ல தானே கோஆர்டினேட்டே சொல்ல முடியும். புரிஞ்சுச்சா? 4 சென்டிமீட்டர்னா ஒய் ஆக்சிஸ்ல 4. அப்போ இங்க என்ன ஒரு டிஸ்டன்ஸுக்கு பதிலா இந்த சம்ல 2πy. ஓகேங்களா? அதோட கோஆர்டினேட்டும் y தான் கொடுத்துருக்காங்க. நம்பர் கொடுத்தா நம்பர் போட தெரியும், அதுக்காக தான் நம்ம கான்செப்ட்ஸோட சொல்லி தருது. ஓகே, ஸோ ஐ ஹோப் இப்போ இது கிளியரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது இது எடுத்துட்டு வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே, இது 2ன்னு வச்சுக்கோங்க. சப்ஸ்டியூட் 2 in 1. அப்போ மேக்னெட்டிக் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்னது? Q V. B க்கு பதிலா தான் என்ன போடுவீங்க? நியூ நாட் I by 2πy sin theta. ஓகே, இப்போ வந்து தீட்டாக்கு வருவோம். தீட்டாங்கிறது இந்த இடத்துல எது ரெண்டுக்கும் ஆங்கிள்? வெலாசிட்டிக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள். ஓகேவா? இப்போ வெலாசிட்டி எப்படி இருக்குது? ஒய் ஆக்சிஸ் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும் தானே, எங்க போகுதுன்னு தெரியணுமா? அதுக்கு என்ன பண்ணணும்? நம்மளுக்கு தெரிஞ்ச ஒன்னே ஒன்று ரைட் ஹேண்ட் தம் ரூல் தான். ஓகே, ஸோ கரண்ட் இதுல இப்படி போயிட்டு இருக்கு. ஓகேவா? கரண்ட் இந்த தம்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்க புரிஞ்சுக்கிறேன். அப்பதான் என்ன, கரண்ட் இந்த டைரக்ஷன்ல போகுது. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் இன்டு அண்ட் அவுட், இப்படிதானே கால் பண்ணுவீங்க. கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்? இன்டு த பிளேன். புரிஞ்சுச்சா? கரண்ட் இப்படி போகுது, ஸோ இன்டு த பிளேன் அண்ட் தென் கால் பண்ணி மேல வரப்போ அவுட் ஆஃப் தி பிளேன். ஓகேவா? புரிஞ்சுச்சா? இன்டு அண்ட் அவுட்டுக்காக. ஓகே, இங்க எப்படி இருக்கும்? அவுட் ஆஃப் தி பிளேன். வெலாசிட்டி எப்படி இருக்கும்? ஒய் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. ஸோ அது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஆங்கிள் எவ்வளோ? 90 டிகிரி. புரிஞ்சுச்சா? அது லூப்பை விட்டு வெளியில போயிட்டு இருக்கும். ஸோ வெளியில போகுதுங்கிறப்போ ரெண்டுத்துக்கும் நடுவில் இங்க ஆங்கிள் தீட்டாங்கிறது என்னது? 90 டிகிரி. ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்படிதானே போகும் உங்களுக்கு. கரெக்டா? வெலாசிட்டி இப்படி இருக்கு. ஓகே, ஐ ஹோப் இப்ப தெரியும்னு நினைக்கிறேன். வெலாசிட்டிங்கிறது எங்க போயிட்டு இருக்கு? இதுதான் நம்மளோட கரண்ட் எக்ஸ் ஆக்சிஸ், இதுதான் நம்மளோட ஒய் ஆக்சிஸ். ஓகேவா? இப்படி புரிஞ்சுச்சா? இப்படி வச்சுக்குவா. ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ், அடுத்து இதுக்கு ஒய் ஆக்சிஸ். இது என்னோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கு? லூப்ல இருந்து வெளியில போகுது. அப்ப இது ரெண்டுக்கும் நடுவில் ஆங்கிள் எவ்வளவு வருது உங்களுக்கு? 90 டிகிரி. ஓகேவா? இந்த கான்செப்ட் புரியறதா நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ தீட்டா பிளேஸ்ல இங்க என்ன போட்டுருவீங்கன்னா 90 டிகிரி. ஸோ ஃபோர்ஸோட ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து QV நியூ நாட் I by 2πy தான். இப்போ உங்களுக்கு வந்து இதுல ஏதாவது வேல்யூஸ் கொடுத்தாங்கன்னா நீங்க சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்க நம்மளுக்கு எந்த வேல்யூஸும் இல்லைன்னா இவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆனா அவங்க கேட்டிருக்கிறது பாருங்க, ஃபைண்ட் தி மேக்னிடியூட். ஓகே, இதோட டைரக்ஷன் சொல்லணுமா? லாஸ்டா டைரக்ஷனுக்கு அடுத்து இப்போ என்னத்தோட டைரக்ஷன் வேணும் உங்களுக்கு? ஃபோர்ஸோட டைரக்ஷன். அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க? ஃப்ளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். ஓகே, ஸோ யூசிங், இப்போ இது வேணா மேக்னிடியூடாவே இருக்கட்டும். யூசிங் ஃப்ளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், இந்த இது டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறத இப்ப நீங்க எழுதும் போதே வித் தட் நான் என்ன இப்ப கான்செப்ட் சொன்னேன், இது இப்படி போகுது அது சொன்னோம்ல, அதை முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. அப்பதான் 2 மாசம் கழிச்சு இந்த சம் பார்த்தாலும் உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ நம்மளுக்கு வருவோம். கரண்ட்ங்கிறது இப்படி போயிட்டு இருக்குங்களா? கரெக்டா ஃப்ளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல்ல என்னன்னு பாத்துருவோம் இல்லைன்னா. ஸோ இதுதான் ஃப்ளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். ஓகேவா? ஸோ மிடில் ஃபிங்கருங்கிறது கரண்ட், இந்த ஃபிங்கருங்கிறது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட், தம்முங்கிறது உங்களுக்கு ஃபோர்ஸ். ஓகேங்களா? ஸோ கரண்ட் இப்படி போயிட்டு இருக்கு. அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்னு சொன்னோம்? இப்பதான் அவுட் ஆஃப் தி ரீஜன். இப்பதான் நான் செஞ்சு காமிச்சேன் உங்களுக்கு. இப்படிதானே இருக்கும், ரீஜனை விட்டு வெளியில. கரெக்டுங்களா? இப்படிதானே காமிச்சேன், ரீஜனை விட்டு வெளியில. ஒய் ஆக்சிஸ்ங்கிறது இப்படி இருக்கு, அதனால தான் நான் உங்களுக்கு பர்பெண்டிகுலர்னு சொன்னேன். ஓகேவா? இப்போ வருவோம். கரண்ட்ங்கிறது இப்படி போயிட்டு இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கணும்? வெளியில. அப்ப நான் இப்படி கையை திருப்பிக்கணும். கரண்ட் இப்படி போகுது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் அந்த லூப்பை விட்டு வெளியில வருது, பிளெயினை விட்டு வெளியில வருது. அப்போ ஃபோர்ஸ் எப்படி இருக்கு? டவுன்வர்ட். ஓகேங்களா? இப்படிதானே கரெக்டா புரிப்போம். ஸோ ஃபோர்ஸ் இஸ் இன் தி டவுன்வர்ட் direction. So FB vector அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ நாட் QVI by 2πy directed downwards. அப்படின்னா downwards எப்படி எழுதலாம்? directed along minus y axis.
கீழே போச்சுன்னா மைனஸ் ஒய் ஆக்சஸ் தானே, இது பிளஸ் ஒய் ஆக்சஸ். அப்போ இப்படி வருதுங்கிறப்போ மைனஸ் ஒய் ஆக்சஸ். ஓகேங்களா? ஸோ இதோட டைரக்ஷனும் சேர்த்து எழுதியாச்சு. ஸோ இந்த கொஸ்டின் நீங்க நோட் பண்ணிக்கலாம் இப்போ. ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஆன் தி போர்டு. ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது நம்ம படிச்ச சிமிலர் தான். Two long straight parallel wires AB and separated by the distance D. questionலே டயக்ராம் கொடுத்துருக்காங்க இதுல. ஸோ நம்மளுக்கு வந்து இதுதான் இப்படி வயர் கொடுத்துருக்காங்கன்னா, நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஜஸ்ட் a minute I will just tell you. AB ரெண்டு வயர்ஸ், ரெண்டுத்தோட செப்பரேஷன் D. கேரி ஈக்குவல் கரண்ட் சைட். அப்ப இதுலயும் கரண்ட் ஐ தான் போயிட்டு இருக்கு, இதுலயும் கரண்ட் ஐ தான் போயிட்டு இருக்கு. ஓகே, இது क्वेश्चनல கொடுத்திருக்க டயக்ராம், நம்ம போட்டது கிடையாது. ஓகேவா? நம்ம சாதாரணமா வயர்னா இப்படி போடுவோம், அவங்க டாட் வச்சு கொடுத்திருக்காங்க. I will just tell you the meaning. ஓகே, சரி. இந்த சேம் டைரக்ஷன்ல கரண்ட் போகுதுன்னு சொல்லிட்டாங்க. find the magnetic field at a point situated between them at distance x from one wire. ஒரு வயர்ல இருந்து இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு p னு, x டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அப்ப இன்னொரு டிஸ்டன்ஸ் எவ்வளவா இருக்கும்? d minus x. இந்த பாயிண்ட் p ல உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இந்த டாட்டா கொடுத்திருக்காங்கன்னா மீனிங் என்னன்னா, the current is coming outside. டாட்னா அவுட் ஆஃப் த பிளேன் தானே. சோ கரண்ட்ங்கிறது உங்களை நோக்கி இப்போ வருது, இப்படி வருது. புரிஞ்சுச்சா எப்படி கொடுத்துருக்காங்கன்னு? ஜஸ்ட் இப்படி இருக்கு நம்மளோட கரண்ட். புரிஞ்சுச்சுங்களா? இதே கிராஸ் கொடுத்தாங்கன்னா இன்டு உள்ள போகுதுன்னு அர்த்தம். டாட் கொடுத்துருக்காங்கன்னா மீனிங் என்ன? இட் இஸ் கம்மிங் லைக் திஸ். இப்படிதான் கரண்ட் இருக்கு, அதனாலதான் டயக்ராமே அப்படி கொடுத்துருக்கான். ஓகே, சோ கரண்ட் உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஃபைண்ட் தி மேக்னிடியூட் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்ட் பை ஆம்பியர்ஸ் சர்க்யூட்டல் லா. கரெக்டுங்களா? ஏன்னா கரண்ட்ங்கிறது இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் வயரா தான் போகுது. ஸோ பை ஆம்பியர்ஸ் சர்க்யூட்டல் லா ஃபார்முலா என்னது? B is equal to nu naught I by 2 pi D. அப்போ இதுல இருந்து B1 அப்படின்னா ஃபர்ஸ்ட் வயருக்கு எழுதுறோம். ஓகே, ஸோ nu naught அதுல போகிற கரண்ட் I தான். 2 pi டிஸ்டன்ஸ், இந்த பாயிண்ட் P ல தான் கண்டுபிடிக்கணும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் Xல இருக்கு. அடுத்து B2 எழுதுறீங்கன்னா நியூ நாட் அதுல போகிற கரண்ட் I தான். 2 pi டிஸ்டன்ஸ் மட்டும் தான் என்னது? D minus X. ஓகேவா? சோ B1 B2 தெரிஞ்சு போச்சு. நம்மளுக்கு நெட் வேல்யூ கால்குலேட் பண்ணனும்னா நம்மளுக்கு என்ன தெரியணும்? எந்த டைரக்ஷன்ல போகுதுன்னு தெரியணும். இப்போ இந்த டைரக்ஷன் கான்செப்ட்க்கு வருவோம். சோ ஒரு இதுக்கு நான் வந்து தெளிவா உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ கரண்ட் இப்படி வெளியில வருது. ஓகேவா? சோ கரண்ட் இஸ் அவுட் சைட்னா இப்படி தானே கை பிடிப்பீங்க. கரெக்ட்டுங்களா? இப்படி கரண்ட் பிடிச்சாச்சு. மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது அப்ப இந்த பாயிண்ட் Pக்கு எப்படி இருக்கும்? இன்டு த பாயிண்ட். புரிஞ்சுச்சுங்களா? இப்படிதானே நீங்க கால் பண்ணுவீங்க. இங்க நான் வேணா காமிக்கிறேன். இப்படி நீங்க கரண்ட்டுக்கு பிடிச்சாச்சு. ஓகேவா? when you are going to curl பாயிண்ட் P ல எப்படி நீங்க கர்ல் பண்ணுவீங்க? அப்வர்ட்ஸா. புரியுதுங்களா எப்படி சொல்றேன்னு? ஃபர்ஸ்ட் இப்படி போகும் பாயிண்ட் P ல இருந்து இந்த டைரக்ஷன்ல. புரிஞ்சுச்சுங்களா? பாயிண்ட் P க்கு இப்படி, அந்த பாயிண்ட் P ல எப்படி போகும்? அப்வர்ட்ஸ். அப்ப அந்த பாயிண்ட் P நான் எழுதிக்கிறேன். பாயிண்ட் P ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு A will be upwards. ஓகேவா? சோ இங்க வந்து எழுதியலாம். அதுதான் நம்ம வந்து AB ன்னு எழுதியலாம். பிகாஸ் அவங்க கொடுத்திருக்கிறது AB ன்னு இருக்கு. So it will be upwards. அடுத்தது இந்த இதுக்கு வரும். ஓகேவா? இதுக்கு வந்தீங்க அப்படின்னா கரண்ட் இதே டைரக்ஷன்ல போகுது. கை இப்படிதான் பிடிச்சுக்குவீங்க. கர்ல் பண்றப்போ இப்படி தானே ஃபர்ஸ்ட் அவுட் ஆஃப் தி பிளேன் இன்டு த பிளேன் இப்படிதான் கர்ல் பண்ணுவேன். அப்ப அந்த பாயிண்ட் Pக்கு வரப்போ அந்த பாயிண்ட் P ல இருந்து கீழ் நோக்கி வருது. அப்போ இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு B இஸ் டவுன்வர்ட்ஸ். இதுக்கு நீங்க என்ன ரூல் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூசிங் ரைட் ஹேண்ட் thumb rule. ஓகே, சோ இந்த ரைட் ஹேண்ட் thumb rule யூஸ் பண்ணி தான் இந்த கான்செப்டை கண்டுபிடிச்சிருக்கோம். எழுதி வச்சுக்கோங்க. சோ தட் உங்களுக்கு அடுத்த இருக்கப்போ உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஓகே, சோ I will just show you once again. current is going outwards. சோ பாயிண்ட் P ய நோக்கி ஃபர்ஸ்ட் மேல கர்ல் பண்றீங்க. அப்ப BAங்கிறது மேல வருது. இதே தான் நான் இங்க கையெல்லாம் நவுத்துல இப்படியே தான் பிடிச்சிருக்கேன். இப்படி நான் கர்ல் பண்ணும். பாயிண்ட் P எனக்கு இங்க இருக்கு. ஓகேவா? இந்த வயர் இப்படி போகுது, இந்த சைடு இல்ல. புரியுதுங்களா? பாயிண்ட் P இங்க இல்ல, இங்க இருக்கு. அப்ப நான் அப்படி கர்ல் பண்ணணும். டி கர்ல் பண்ணணும். பாயிண்ட் Pக்கு அப்ப எப்படி வருது? அந்த பாயிண்ட் P இப்போ கீழே வருது. புரிஞ்சுச்சுங்களா? சோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் டவுன்வர்ட்ஸ். இப்போ உங்களுக்கு அப்வர்ட்ஸ் அண்ட் டவுன்வர்ட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ ஃபைனல் வேல்யூக்கு என்ன சப்ஸ்டிட்யூட் அது பண்ணா போதும்? உங்களுக்கு சப்ட்ராக்ட் பண்ணா போதும். சோ B net is equal to எதுக்கு பெரிய வேல்யூ இருக்கோ இதுதான். ஏன்னா இங்க சப்ட்ராக்ஷன் இருக்கு. சோ BA minus B due to B. இல்ல 1 2 கூட எழுதுங்க, அது பிரச்சனை இல்ல. சோ nu naught I by 2 pi x minus nu naught I by
2 pi d minus x. காமனா இதை எடுத்துடலாம். நியூ நாட் I by 2 pi ரெண்டுலையுமே இருக்கு. இங்க என்ன இருக்கும் 1 by x, இங்க d minus x. அடுத்தது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ நியூ நாட் I by 2 pi கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இங்க d minus x by x into d minus x. ஸோ ஃபைனலா உங்களுக்கு b நெட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ நாட் I by 2 pi into d minus 2x by x into d minus x. ஓகேங்களா, புரிஞ்சுச்சா? minus 2x. இதோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா டைரக்டட். எதோடது எழுதணும்? ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? ஏ ஓடது என்னது? upwards. அப்ப ரிசல்டன்ட்டும் upwards, டைரக்டட் upwards. இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ஓகேவா, இதுல ரெண்டு சப்டிவிஷன் இருக்கு. ஸோ இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கொஸ்டின். செகண்ட் சப்டிவிஷன்ல 1 minute, let me just take it. ஓகே, ஸோ we have வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் கேட்டிருக்காங்க, அது சொல்லிட்டோம். ஓகே, ஷோ கிராஃபிக்கலி த வேரியேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வித் டிஸ்டன்ஸ். இப்போ இந்த ஃபார்முலாக்கு கிராஃபை கேட்குறாங்க. ஓகேவா, இந்த மாதிரி ஒரு புதுசாக இப்படி ஒரு ஃபார்முலாக்கு கிராஃப் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன கால்குலேட் பண்ணணும்னா எப்போ இந்த வேல்யூ 0 ஆகும் அது தெரிஞ்சா தானே சென்டர் பாயிண்ட் உங்களுக்கு தெரியும் கிராஃபுக்கு. ஓகேவா, ஸோ கிராஃப்னா சாதாரணமாக எப்படி போடுவீங்க? இப்படியா, மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது y ஆக்சிஸ்ல வச்சுக்கிறேன், டிஸ்டன்ஸுங்கிறது xல வச்சுக்கிறேன். ஓகே, இந்த ஃபார்முலா எனக்கு என்ன ஆகணும்? 0 ஆகணும். இந்த ஃபார்முலா 0 ஆகணும். இதெல்லாம் கான்ஸ்டன்ட். இந்த நியூமரேட்டர் 0 ஆனாலே போதுமா? கரெக்டா? ஓகே, அப்போ எக்ஸோட வேல்யூ d by 2 நான் போடுறேன். நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல ஜஸ்ட் ஐ வில் ரைட் இட் சிம்பிளி d minus 2 into x place என்ன போடணும்னு சொல்றேன்? d by 2. 2 கேன்சல் ஆச்சா d minus d 0. புரிஞ்சுச்சா? அப்ப at x is equal to d by 2 மேக்னெட்டிக் ஃபீல்டு உங்களுக்கு என்னவாயிரும்? 0. ஓகே, சரி. இப்போ எக்ஸ்ங்கிறது d by 2 ஓட பெருசா இருந்தா எப்படி இருக்கும், d by 2 ஓட சின்னசா இருந்தா எப்படி இருக்கும் தெரிஞ்சாதான் உங்களுக்கு எப்படி கர்வ் போடணும். இன்க்ரீஸ் ஆகணும்னா மேல் நோக்கி போடணும், டிக்ரீஸ் ஆகணும்னா கீழ் நோக்கி போடணும். ஓகே, இப்போ இந்த எக்ஸ்ங்கிற வேல்யூ d by 2 ஓட பெருசா இருக்குன்னு சொல்றேன். அப்போ இந்த டேர்ம் ஜாஸ்தி ஆயிருமா? இது குட்டி ஆயிரும். கரெக்டா? இந்த டேர்ம் அதிகமா இருக்கு. அப்போ மைனஸ் டேர்ம் அதிகமா இருந்துச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். கரெக்டுங்களா? அடுத்தது இதே வேல்யூ எக்ஸ்ங்கிறது d by 2 ஓட சின்னசா இருக்குன்னா இந்த செகண்ட் டேர்ம் குட்டியா இருக்கு, இது பெருசா இருக்கும். ஓகேவா, அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்? பெருசா இருக்கும். புரிஞ்சுச்சுங்களா? இது சின்னசா இருக்கு. பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணா பாசிட்டிவா தானே இருக்கணும். புரிஞ்சுச்சா? ஓகே, இப்போ சென்டர் இதுதான் ஆரிஜின் எடுத்துக்கிறீங்க, இந்த பாயிண்ட் தான் டின்னு எடுத்துக்கிறோம். டிஸ்டன்ஸுங்கிறது டி, ஒரு பாதி இடத்துல தானே 0 ஆயிருக்கு. ஓகே, d by 2ங்கிற பாயிண்ட் இங்க வச்சிடணும். d by 2 ஓட சின்னசா இருக்கு. அப்பலாம் d by 2 ஓட சின்னசா இருக்கு. இந்த ரீஜனா d by 2 ஓட முன்னாடினா இந்த ரீஜனா, இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட் உங்களுக்கு எப்படி இருக்கும்? கிரேட்டர் தேன் 0. அப்ப இந்த இடத்துல இருக்குங்களா? இப்படி கரெக்டா? ஏன் கீழ் நோக்கி வருதுன்னா அது சொல்றேன் பாருங்க. when d by 2 ஓட x பெருசாயிடுச்சா, x ஓட வேல்யூ d by 2 ஓட பெருசா ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன ஆயிடணும்? குறைய ஆரம்பிச்சிடணும். அப்போ இப்படி வந்தா தானே குறையும். புரிஞ்சுச்சா என்ன சொல்றோன்னு? நீங்க ஃபர்ஸ்ட் இன்க்ரீசிங் அதனால இப்படி வரைஞ்சிட்டு அப்புறம் டிக்ரீசிங் இப்படி வர முடியாது. ஒரு கண்டினியூஸ் வேல்யூ, ஒரு கண்டினியூஸ் சேஞ்ச் இருக்கணும். புரிஞ்சுச்சா என்ன சொல்றோன்னு? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு d by 2 ஓட கம்மியா இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். ஒன்ஸ் அந்த d by 2 நெருங்க நெருங்க என்ன ஆகும்? இந்த வேல்யூ சின்னசாயிட்டே இருக்கும். d by 2 கடந்து போகும்போது எந்த பாயிண்ட் வரைக்கும் உங்களுக்கு லாஸ்டா இருக்கும்னா இந்த வேல்யூ தான் கரெக்டா மார்க் பண்ணியிருக்கணும். இந்த வேல்யூ தான் டி. புரிஞ்சுச்சுங்களா? அப்ப 0ல இருந்து டிங்கிற வேல்யூ வரைக்கும் உங்களோட கிராஃப் இப்படி இருக்கும். வித் எக்ஸ்பிளனேஷன் கிராஃப் நீங்க நோட் டவுன் பண்ணணும். ஸோ இதை நீங்க நோட் பண்ணிக்கலாம். So the last question of this video, so இந்த question வந்து similar ஆனது தான், no difference at all. A long straight wire AB carries a current of 4 amperes. Okay, so this is a third question of that topic. So AB அப்படின்னு ஒரு வயர் சொல்லியிருக்காங்க. ஓகே, கொஸ்டின்லேயே டயக்ராம் இருந்துச்சு, இல்லைனாலும் நம்மளுக்கு வரைய தெரியணும். ஏபின்னு ஒரு வயர் வரைஞ்சுக்கோங்க, 4 ஆம்பியர். ஓகே, a proton P travels at 4 into 10 power minus 6 meter per second parallel to the wire. இந்த வயருக்கு parallel ஒரு புரோட்டான் டிராவல் ஆயிட்டு இருக்கு. அதோட வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. இப்படி போகுதுன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. சப்போஸ் கொஸ்டின்ல டயக்ராம் கொடுக்கலன்னா அவங்க டவுன்வர்டுன்னு உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஓகே,
parallel to the wire எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கா ரெண்டுத்துக்கு நடுவுல 0.2 மீட்டர். இந்த கதை தான் கொடுத்திருக்காங்க from it and அவங்களே கொடுத்திருக்காங்க பாருங்க. அதான் சொன்னல இந்த டைரக்ஷன் ஆப்போசிட் டு த கரண்ட். அப்போ क्वेश्चनல டயகிராம் கொடுக்கலனால நம்மளுக்கு வரைய தெரியணும், ஆப்போசிட்ல வரையணும் அப்படின்ட்டு. calculate the force and also specify its direction. force ஓட magnitude and direction கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான் question. ஓகேவா? சோ நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு, இது ஒரு straight wire. அப்போ straight wire இருந்தாலே என்ன யூஸ் பண்ணணும், by Ampere circuital law. ஓகேவா? சோ Ampere circuital law படி B ஓட வேல்யூ என்னது, ஃபார்முலா எத்தனை வாட்டி நம்மளுக்கு தெரிஞ்சாலும் எழுதி தான் சம் போடணும். சோ B is equal to nu naught I by 2 pi d. அதுக்கு முன்னாடி given values எழுதியெல்லாம் கரண்ட் எவ்வளவு சொல்லியிருந்தாங்க, 4 ஆம்பியர், ரெண்டுத்துக்கும் நடுவுல டிஸ்டன்ஸ் 0.2 மீட்டர். இதோட வெலாசிட்டிங்கிறது 4 into 10 power I think plus or minus 6 plus 6 தான். ஓகே, plus 6 meter per second or meter second inverse. ஓகே, நம்மள கேட்டிருக்கிறது ஃபோர்ஸ். இப்போ ஃபோர்ஸுக்கு நல்லா திருப்பி நல்லா யோசிங்க, இது 2 parallel currents-ஆ கிடையாது, இங்க மட்டும்தான் கரண்ட் போகுது, இது வெலாசிட்டி. ஒரு ஃபோர்ஸும் ஒரு கரண்ட்டும் ஒரு வெலாசிட்டியும் கொடுத்துருக்கானாலே என்ன ஃபார்முலாக்கு போயிடணும் நீங்க, F magnetic force is equal to QV vector cross B vector or QVB sin theta. இந்த ஃபார்முலா தான் போடணும். புரிஞ்சுச்சுங்களா என்ன சொல்றோன்னு? எப்பயுமே இந்த கரண்ட் ரெண்டு கரண்டா இல்ல ஒரு கரண்ட் ஒரு வெலாசிட்டியான்னு பார்த்துட்டு ஃபார்முலா சூஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு Q, இப்போ நம்மளுக்கு வந்து क्वेश्चन எல்லாம் ரீட் பண்ணி பாத்தீங்கனாலே தெரியும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட் இஸ் அ புரோட்டான் சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு சார்ஜ் தெரியும். ஓகேவா? 1.6 into 10 power minus 19 கூலும். வெலாசிட்டி இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஃபார்முலா இருக்கு sin theta. sin theta கதைக்கு வந்தோம்னா இப்போ இப்படிதான் நம்மளுக்கு கரண்ட் போகுது. மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் திஸ் பாயிண்ட் Pங்கிறது எப்படி இருக்கும், இன்டு த ரீஜனா, கரெக்டா? மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் இன்டு த பிளேன், இந்த இடத்துல இன்டு த பிளேன். எது ரெண்டுக்கும் உங்களுக்கு வந்து ஆங்கிள் வேணும் பாருங்க, வெலாசிட்டிக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும். அப்போ வெலாசிட்டினால கவனிங்க, இப்படி போயிட்டு இருக்கு உங்களோட மேக்னெட்டிக் ஃபீல்ட், வெலாசிட்டிங்கிறது கீழ் நோக்கி வந்துட்டு இருக்கும். கரெக்டுங்களா? அப்ப கீழ் நோக்கி வருதுங்கிறப்ப ரெண்டுத்துக்கும் நடுவுல ஆங்கிள் என்னது, 90 டிகிரி. ஓகேவா? ஒன்னு இப்படி போகுது, இன்னொன்னு இப்படி வருது. ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவுல ஆங்கிள் 90 டிகிரி. ஓகே, ஸோ நான் இங்க எழுதவா? ஸோ ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன வரும்னா QVB sin theta என்னது 1. ஓகேவா? ஸோ QV, B ஓட வேல்யூ என்னது, nu naught I by 2 pi d. இப்போ ஜஸ்ட் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஃபோர்ஸ் கிடைச்சிரும். ஸோ இப்போ ஜஸ்ட் வேல்யூஸை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். Qங்கிறது 1.6 into 10 power minus 19, வெலாசிட்டிங்கிறது 4 into 10 power 6, nu naughtங்கிறது 4 pi into 10 power minus 7, கரண்ட்ங்கிறது 4. ஓகே, டிவைடட் பை 2 pi, டிஸ்டன்ஸுங்கிறது என்னது நம்மளுக்கு 0.2. ஓகே, சரி. இப்போ ஃபர்ஸ்ட் பை அண்ட் பை வந்து உங்களுக்கு கேன்சல் ஆயிரும். அடுத்தது ஸோ இப்போ இந்த நம்பர்ஸை மட்டும் தனியாக எடுத்து எழுதணும்னா இங்கே ஒரு 1.6, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் இங்கே ஒரு 4 இருக்குங்களா, அடுத்தது இங்கேயும் ஒரு 4 இருக்குது, அடுத்து இங்கேயும் ஒரு 4 இருக்கு, 3 4 இருக்கு. ஓகேவா? நம்பர்ஸுக்கு சொல்றேன். இங்கே 2 into 0.2. ஓகே, பவர்ஸ்க்கு வந்தீங்கன்னா 10 power minus 19 10 power minus 7 சேர்த்தீங்க அப்படின்னா 10 power minus 26, இங்க ஒரு 10 power 6 இருக்கு. ஓகேவா? அப்ப இந்த பவர்ஸ் 3 சேர்த்தாச்சு. நம்பர்ஸ்ங்கிறது இங்க ஒரு 4, இங்க ஒரு 4 3 4 1.6 சேர்த்து எழுதியாச்சு. இப்போ நீங்க இது எப்படி வேணாலும் சிம்பிளிஃபை பண்ணலாம். நான் ஜஸ்ட் போடுறேன் 1s are 2s are and இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 0.1. ஓகே, சரி. 1.6 into இங்க மேல என்னது 16. ஓகே, டிவைடட் பை 0.1. ஓகே, சோ into 10 power minus 20 இருக்கும். இது ரெண்டுமே நீங்க என்னவால மல்டிப்ளை பண்ணிக்கலாம், நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் 10. உங்களுக்கு எப்படி கால்குலேஷன் புரியுமா அப்படி போட்டுக்கோங்க. ஓகே, சோ என்ன வரும் பாத்தீங்கன்னா 16 into 16 டிவைடட் பை இது என்ன வரும் 1 ஆயிரும். அவ்வளவுதான். ஓகேவா? into 10 power minus 20. அப்ப அது nothing but 16 square, that is 256 into 10 power minus 20 உங்களுக்கு வரும். அப்ப ரெண்டு டெசிமல் நீங்க மூவ் பண்றப்போ சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ்ல எழுதுறதுக்காக you will get வந்து 2.56 into 10 power minus 18 ஃபோர்ஸ்ங்கிறதுனால நியூட்டன். ஆனா அவங்க கேட்டிருக்கிறது என்னன்னா ஆல்சோ ரைட் இட்ஸ் டைரக்ஷன். சோ டைரக்டட் அலாங், டைரக்டட் என்ன டைரக்ஷன் எழுதணும். ஓகேவா?
சோ டைரக்ஷனுக்கு வருவோம். இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, கரண்ட் இப்படி இருக்கு. ஃபோர்ஸுக்குனா என்ன சொல்லியிருக்கேன், ஃப்ளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணணுமா? அப்போ உங்களுக்கு கரண்ட்ங்கிறது இப்படி போயிட்டு இருக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது எப்படி இருக்கும்னு சொன்னோம், இந்த இடத்துல இன்டு த பிளேனுங்களா உள்ள போகுமா? அப்ப கரண்ட் இப்படி இருக்கு, இந்த கை. மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது இப்படி போயிட்டு இருக்கு. அப்போ ஃபோர்ஸ்ங்கிறது எப்படி இருக்கும், அவே ஃப்ரம் தி வயர், வயர்ல இருந்து வெளியில இருக்கும். புரிஞ்சுச்சா நான் எப்படி சொல்றேன்னு? கரண்ட் இப்படி இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி இருக்கும். அப்போ the force is away from the wire. ஓகேவா? நீங்க பர்பெண்டிகுலரா புரிஞ்சுக்கணும். நம்ம கை அவ்வளவுதான், அதுக்கு மேல போகாது. So this is the perpendicular direction. So force is directed away from the wire AB. இது ஏன் அவே ஃப்ரம் தி வயர் சொல்றோம், மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஜெட் அப்படிலாம் சொல்லலாம்னா, இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கணும், இது எக்ஸ் ஒய் பிளெயின்னு அவங்க கொடுத்துருக்கணும். அங்க அது எதுவுமே சொல்லல தானே, ஜஸ்ட் உங்களுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் இருக்குதுங்கனாலதான் நீங்க வந்து அவே ஃப்ரம் தி வயர் ஆர் டுவர்ட்ஸ் தி வயர், டுவர்ட்ஸ் தி பாயிண்ட் அப்படி சொல்றீங்க. புரிஞ்சுச்சா எப்படி சொல்றோன்னு? ஸோ அதனாலதான் ஃபோர்ஸ் வித் த மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் எழுதியிருக்கோம். ஸோ that's it for this question. இந்த கொஸ்டின் இப்போ நீங்க வந்து நோட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிளியரா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அடுத்த 5 கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கன்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய வீடியோஸ்ல பார்க்குறேன். Still then stay tuned. Bye.